கவனிக்கணும். இப்போ நம்ம இதை பார்க்க போகிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதோடு நம்ம திருவிருந்து ஆராதனை என்ன? இது அபாத்திரமாய் ஒருத்தன் புசித்தார், இதனுடைய அழுத்தம் தெரியாமல், இதனுடைய தன்மை தெரியாமல் ஒருத்தன் இதை உட்கொள்வான்னு சொன்னால் அவன் யாதிப்படுவான், மறிக்க கூட செய்வான்னு இருக்கிறார்னா. கொரிந்தியர் 1 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரத்தில் 27-28 சொல்லுவார். அப்படின்னா இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை இந்த சரீரத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை இரத்தத்தை பானம் பண்ணுவானாகில் அவன் ஆண்டவருடைய கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இதே பாவம் உள்ளவனாய் இருப்பானா? எந்த மனுஷன் தன்னைத்தானே இப்படி சோதித்தறிந்து, நம்ம சாப்பிட்ற அந்த அரிசி இப்படி மாறுதுன்னு சொன்னா, இந்த கோதுமை அந்த சப்பாத்தி இப்படி மாறுதுன்னு சொன்னா, இப்ப விசுவாசத்தோடு இதை தேவனுக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை பரிசுத்தமாக்குற உடலாக மாற்றுகிற உங்க பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும், இதை இரத்தமாக மாற்றுகிற உங்க அபிஷேகம், உங்க வல்லமை இறங்கி வரட்டும் ஒப்பு கொடுக்கும்போது இது மாறுகிறது, இது மாறும் என்கிறதை உணர்ந்து அந்த எண்ணத்தோடு அந்த சிந்தையோடு முழு மனதோடு முழு வலிமையோடு முழு பலத்தோடு இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டு ஆராதிச்சு நீங்க இதை உட்கொள்ளும் போது இந்த ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கணும்? உயிர் கிடைக்கிறது. கைதிக்கலாம் பார்ப்போம். ஆத்மாவின் உணவாம் உந்தன் ஏதியை இந்த கண்களாலை பருகுகின்ற ஆவல் தரும்புதே. ஆத்மாவின் உணவாம் உந்தன் ஏதியை இந்த கண்களாலை பருகுகின்ற ஆவல் தரும்புதே. புஷ்பங்களின் மகரந்தமாம் தூய பூமியில், புஷ்பங்களின் மகரந்தமாம் தூய பூமியில் நான் புரள வேண்டும் போலிருக்குதே. நான் புரள வேண்டும் உருள வேண்டும் போலிருக்குதே. அந்த இயேசு பொன்முகத்தை கண்கள் தேடுதே, அந்த ஆவலை அப்பாவலின்றி இதயம் பாடுதே. அந்த இயேசு பொன்முகத்தை கண்கள் தேடுதே, அந்த ஆவலை அப்பாவலின்றி இதயம் பாடுதே. அப்ப இதுல என்ன இருக்குன்னா, ஆவல் இருக்கணும், பசி இருக்கணும், தாகம் இருக்கணும். தாகத்தோடு அதான் சொல்றாரு, பசியா இருக்கிறவன் விலையும் இன்றி பணமும் இன்றி என்ன செய்ய கடவான்? வாங்கி புசிக்க கடவான். தாகமாய் இருக்கிறவன் என்ன செய்ய? விலையும் இன்றி, இதுக்கு விலையே கிடையாது, இதுக்கு பணமே கிடையாது, இலவசமாடி என்ன வாங்கி இப்படி இதை ப்ரிப்பரேஷனோடு, இதுக்குரிய தகுதியோடு, இதுக்குரிய ஆயத்தத்தோடு, தியானத்தோடு நாம இந்த திருவிருந்தை உட்கொள்வதற்கு இந்த ஆராதனையில் என்ன பங்கு பெற்று. திருவிருந்த ஆராதனைனா அன்னைக்கு எத்தனை கோடி நமக்கு வருமானம் வந்தாலும் அதை தூக்கி தூர எரிஞ்சிட்டு ஒதுக்கிட்டு என்ன செய்யணும்னு சொன்னா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதனுடைய பாதத்தில் உட்கார்ந்து இப்படி தியானம் பண்ணி, ஏன்னா உன்னை நித்தியத்தில் சேர்க்கக்கூடியது, பரலோகத்தில் சேர்க்கக்கூடியது எதுன்னு சொன்னா இந்த இரத்தம், இந்த உடல். இதுக்கு ஒரு பசி. அதனாலதான் ஆத்மாவின் உணவாம் உந்தன் மேனியை இந்த கண்களால் அல்ல, இந்த ஆன்மீக கண்களாலே வருகின்ற ஆவல் ததுங்குதே. புஷ்பங்களின் மகரந்தமாம் தூய பூமியில். அப்படின்னா அந்த விண்ண உலகத்தில், பரலோகத்தில், அந்த பரிசுத்த கூட்டத்தில், அந்த பரிசுத்த சபையில் புரள வேண்டும். என்ன செய்யணும்? நீ இங்க சபையில் மியூசிக்க போட்டுட்டு கொட்டடிச்சு நீ ஆடிட்டு நினைச்சிட்டு இருக்கிற, உருட்டு அலையிற. நீ உருள வேண்டிய இடம் எங்க? நீ புரள வேண்டிய இடம் எங்க? தேவனுடைய சிங்காசனம், அந்த சிங்கார வனத்தில், அந்த ஒளிமயமான உலகத்திலே வைடூரியங்கள், மரகதங்கள், கோமேதகங்கள், படிகை, பட்சம், இந்திரம், நீலம், முத்துக்கள் பதிக்கப்பட்ட அந்த பிரகாசமான இடத்துல நீ என்ன செய்ய வேண்டும்? உருள வேண்டும், புரள வேண்டும். அதுக்குத்தான் இந்த உடல், இந்த இரத்தம் உனக்காக எனக்காக விண்ணகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து
ஆன்மாவின் உணவாக பிதாவாகிய தேவன் இதை கொடுத்திருக்கிறார். கைதிட்டு பிதாவுக்கு இப்படி ஆயத்தத்தோடு என்ன செய்யன்னு சொன்னா இதை உட்கொள்ள வேண்டிய. இப்போ வாங்க யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 27, 28 வாசிப்போம். யோவான் எழுதின நற்செய்தி 6:27, 28 வாசிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிறுத்துகிற போஜனத்துக்காகவே கிரியை நடத்தீங்க. நீங்க ஜெபம் பண்ணணும்னா, தியானம் பண்ணணும்னா, கடவுளுடைய சன்னிதானத்துக்கு வரணும்னு சொன்னா இதுக்காக நீங்க என்ன செய்யுங்க? அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக. எனக்கு ஜெபமலைக்கு போகணும், ஜெபக்கூடத்துக்கு போகணும். இங்கே வந்த பொழுது ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்தார்? வீடு இல்லாமல் இருந்தும் வீடு கிடைத்தது, வேலை இல்லாமல் இருந்தும் வேலை கிடைத்தது, பிள்ளைக்கு திருமணம் ஆகாமல் இருந்தது, இப்பொழுது திருமணம் ஆனது. எப்படி இப்ப திருமணமாகி இந்த பிள்ளை எப்படி இருக்கு? வாழ வட்டியா உட்காந்துட்டு இருக்கு, வாழ்க்கை சரியில்லாம அணிஞ்சிட்டு இருக்கு, நிம்மதி இல்லாம அணிஞ்சிட்டு இருக்கு, வேலை கிடைச்சிட்டு என்ன இல்லை. ஹலோ, ஜெபம் பண்ணித்தாங்க கல்யாணம் முடிச்சோம். பாஸ்டர் ஜெபம் பண்ணித்தான் என்ன செஞ்சு கல்யாணம் என்ன செஞ்சு? நல்ல பொண்ணுன்னு என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணி என்ன செஞ்சாரு? கல்யாணம் முடிச்சு வச்சாரு. புள்ள என்ன போச்சு? வாழ மாட்டேன். நான் கேட்குறேன், கோயிலுக்கு போகிறீங்களே, புண்ணியஸ்தலத்துக்கு போகிறீங்களே, நீ எந்த மருத்துவத்தில் இருக்கிறது? எல்லா மருத்துவத்தையும் கேட்குறேன். யாராவது நிம்மதியாக இருக்கியா? யாராவது சுதந்திரமாக இருக்கியா? யாராவது சந்தோஷமாக இருக்கியா? சொல்லுங்கள். ஆனால் ஜெபம் பண்ணுறவங்க நல்லா இருக்குன்னு ஜெபம் பண்ணுவோம், ஆசீர்வதிச்சு ஜெபம்லாம் பண்ணுதாங்க. யாராவது நல்லா இருக்கியா? கர்மத்தில் இருந்துக்கிட்டு, சாபத்தில் இருந்துக்கிட்டு, பாவத்தில் இருந்து ஆன்மா செத்து போய் கிடக்கும்போது இங்கே நீ என்ன ஜெபம் பண்ணா என்ன நடக்கும்? வாக்குத்தத்த அட்டை. எந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், வார்த்தை, வசனத்தை ஆண்டவர் தருகிறார். யாருக்கு நடந்துச்சு? அவ்வளோ பேர் நினைச்சிருக்கிறாங்கன்னா ஆசையை காட்டி, ஆசை வார்த்தையை சொல்லி நம்மளை எதிர்பார்க்க வச்சு ஏங்க வச்சு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு காலத்தில் நான் நினைச்சேன்னா அந்த சபைகளுக்கு, செவ கூட்டங்களுக்கு, உபவாச கூட்டங்களுக்கு, முழுவதும் செவத்துக்கு வீட்டிலே இருக்க மாட்டேன். ராத்திரி முழுவதும் செவத்துக்கு போயிடுவேன், பகலில் எங்கே கன்வென்ஷன் கூட நடக்க உபவாசம் எல்லாருக்கும் போயிருக்கும். ஆனால் மாம்ச சிந்தையிலிருந்து விடுதலை இல்லை, பாவ நாட்டங்கள் என்ன செய்யலை, குறையலை, கோபம் என்ன செய்யலை, பழிவாங்கல் என்ன செய்யலை, எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இப்படிதான் கேட்ட ஆண்டவர், இவ்வளோ ஜெபம் பண்ணி கோயிலுக்கு போய் உபவாசம் இருந்து சாப்பிடாம இருந்து இப்படி கூட்டமாக போய் எதுவுமே குறையலையே என்னன்னு கேட்கும்போது தான் சொன்னார், இதில் எல்லாம் குறையாதுடா. இது குறையுதுன்னு சொன்னால் நீ மனம் திரும்ப வேண்டும். நீ இந்த எல்லாம் விட்டுட்டு, இதெல்லாம் தேடுறதை விட்டுட்டு, இந்த உலகம் காட்டுற வழியெல்லாம் விட்டுட்டு, பேதுரு அழகாய் சொன்னார் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில், இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உன் ஆத்மாவை நீ ரட்சித்துக்கொள். இந்த ஆன்மாவை ரட்சிக்கிற ரட்சகர் இயேசுதான் என்பதை அறிந்து இயேசுவோடு தன்னை இணைத்துக் கொள்ள ஆரம்பித்தேன். இயேசுவோடு நேரத்தை செலவிட ஆரம்பித்தேன். இப்படி உங்கள் மாசற்ற இரத்தை என்னை கழுவி நீதிமனாக்கி பரிசுத்தவனாக்கி இன்னைக்கு பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை, அசாசை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை, உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை. வீட்டில் சொன்னாங்க, நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்கல, வீட்டுக்கு வரல, கல்யாணம் முடிக்கலாம், உனக்கு சொத்துங்க எல்லாத்தையும் விற்று நாங்கள் இணைஞ்சிருவோம். ஓ வேண்டாம், சொத்து வேண்டாம், வீடும் நீங்களும் வேண்டாம். ஏன்னா எனக்கு ஜீவனை கொடுக்க போகிறது நீங்கள் அல்ல, இந்த அழியா ஜீவனை கொடுக்கிறது இயேசு மட்டுமே. கைது நல்ல கடமை. அதனால இதுக்கு முன்னால இந்த 6ஆம் அதிகாரத்தில் முதல்ல அதுக்கு முன்னால் வாசிப்பீங்கன்னு சொன்னால் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து 5000 பேர் சாப்பிட்டு திரளான மக்கள் சாப்பிட்ட 12 கூட மீதி எடுத்தாங்க. நீ அவர் தேடி தேடி வர்றாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக நீங்கள் கடலில் தேடுவீங்கன்னு சொன்னால் அழிஞ்சு போவீங்க. அழியாத ஜீவனுக்காக, வாழ்வுக்காக, ஆன்மாவுக்காக நீங்கள் யாரை தேடிவாங்க? கடவுளை தேடிவாங்க. அதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. அதனால தான் நான் பார்த்தேன், இன்னைக்கு மற்றவங்க மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வீடு போய் வாங்க ஜெபத்துக்கு வாங்க, பிரேயருக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, தியானத்துக்கு வாங்கன்னா கூட்டம் வரும். நம்ம கூப்பிட்டதுனால எனக்காக வர்ற கூட்டம். நான் இங்கே இந்த தேவசாய நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறேன், நீங்கள் இதை பயன்படுத்தும் போது, இந்த இரத்தத்தை பயன்படுத்தும் போது, இந்த நாமத்தை பயன்படுத்தும் போது, இயேசுவை நீங்கள் முழு இதயத்தோடு நீங்கள் அழைக்கும் போது தேடி வருகிறார்.
சாக போகிற உனக்கு அவர் வாழ்வு கொடுக்கிறார். அழுகிற உனக்கு, துக்கத்தில் இருக்கிற உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். வாழ்க்கை பூரா தோல்வியும் வாழ்க்கை தோல்வியில் இருக்கக்கூடிய உனக்கு அவர் ஜெயத்தை, விடுதலையை கொடுக்கிறார். பிரைஸ் விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி வெற்றி தரும் இரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி வெற்றி தரும் இரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம். அதனால நமக்கு இந்த பூமியில அதிகாரத்தை தருகிறது. பிசாசின் மீது, பாவத்தின் மீது, இந்த உலகத்தின் மீது நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது எதுன்னு சொன்னா இந்த இயேசுவின் நாமம், இந்த இயேசு ரத்தம். அதனால இதை அடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா அதே அதிகாரத்துல 44ஆம் வசனத்தை வாசிங்க. 44 6ஆம் அதிகாரம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை ஈர்த்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்துல வரமாட்டாங்க சொல்றாரு. நீங்க இதை நம்ப மாட்டேங்க, நீங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. இதா உன்னை ஈர்த்து கொள்ளலாம், நீ ஏன் தெரிஞ்ச முடியாது, வர முடியாது. அதுக்கடுத்து வாசி. கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லோரும் யாரால போதிக்கப்பட்டிருப்பாங்க? தேவனால் போதிக்கப்பட்டிருக்கணுங்க. இந்த ஆவியில தேவன் உங்கள்கிட்ட பேசணும், போதிக்கணும். நீ இப்படி வாழ, இப்ப எனக்கு போதிக்கிறாரு, இதை பிரசங்கம் பண்ணு, இந்த வசனத்தை எடு, இந்த வசனத்தை நினைச்சு. எல்லாரும் இந்த சாதாரண பைபிள் வச்சு எழுதிட்டு இருக்கிறாங்க, பாடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இதை சொல்றாரு, வா இந்த வசனத்தை எடு, இந்த பைபிள் எடு, இந்த பைபிள் இந்த வசனம் இருக்கு பாரு, இதுதான் நீங்க உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். இதுல தான் யாரை பத்தி இருக்குன்னா இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. இதெல்லாம் எழுதிட்ட மொழிபெயர்ப்பாளர் எழுதினாங்க, கட் பண்ணிட்டாங்க. அதனால போன வாரத்தில் பார்த்தோம். அதனால எபேசியர்ல 2ஆம் அதிகாரத்தில் நீங்க எழுச்சியும் போது பார்க்கும்போது அந்த 53 பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக அழகாக அடிச்சுறாரு. சொல்றார், இயேசு கிறிஸ்து லாவில் குத்தப்பட்ட அந்த இரத்தத்தால் எப்படி லாவிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த எலும்புல பெண்ணை உருவாக்கி அவனுக்கு மனைவியாக விட்டு கொடுத்தாரோ, இதே போல லாவினால் குத்தப்பட்ட அந்த இரத்தத்தாலும் தண்ணீரினாலும் நம்ம ஆன்மாவை உயிர்ப்பித்து பரிசுத்தமாக்கி புனிதமாக்கி பத்தினியாக்கி கற்புள்ள கன்னிகையாக நீ கடவுளுக்கு முன்பாக அவரோடு பேசும்படி உறவாடும்படி நம்மளை மனவாட்டியாக இயேசு விதத்தை நம்மளை அமர பண்ணி கைப்பற்றி நம்ம போவோம். இதைத்தான் இன்னைக்கு திருவிருந்த ஆராதனையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பயன்படுத்த போகிறோம். இதுக்கு தான் இதை நினைவு கூறும்படியாக தான் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா இந்த திருவிருந்த ஆராதனை. அதனால கத்தோலிக்க நண்பர்கள் இந்த குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 150 குரூப் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்படின்னு சொல்லும்போது ஒரு 500 கோடிக்கு மேலே என்ன செய்வாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. இந்த குரூப்பில் இருக்கிறவங்க இவ்வளோ பேருக்கு நான் சொல்கிற நற்செய்தி என்னென்னா, இன்றைக்கி நம்ம அந்த பூசையில் கலந்து கொள்ளும்போது, தீவினருக்குன்னு நம்ம உட்கொள்ளும் போது, ரத்தத்தை பானம் பண்ணும்போது இப்படி உட்காரோம், தியானத்தில் உட்கார்ந்து இது ஆன்மாவின் உணவு தான். இன்னும் நிறைய ஹிந்து சகோதரர்கள் இருக்கிறேன். நாங்கள்லாம் இப்போ கிறிஸ்தவங்கள்லையே இந்த மாதிரி வழிபாட்டுக்கு போகலையே, போக முடியாது, போக மாட்டோமே, எங்களுக்கு இது எப்படி சாத்தியமாகும்னா ஒரு விஷயத்தை சொல்லித்தாரேன். இந்த பேசுகிற மாதிரி இதே தான். இந்த கையில் நம்ம எடுக்கிறது என்னதுன்னா கோதுமையால் செய்யப்பட்ட அப்பம், திராட்சை ரசத்தில் புளிந்தெடுக்கப்பட்ட ரசம், இதுதான் ஒரிஜினல். ஆனால் எந்த அடிப்படையில் அது உடலாக ரத்தமாக மாறுனா, இருதயத்திலே நீ விசுவாசிக்கும் போது, இருதயத்திலே நீ அதை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் அந்த தன்மையை அந்த உடலாக அது மாற்றக்கூடிய சக்தியை கொடுக்கிறது. இரத்தமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதங்களை செய்கிற சக்தியை அருள தேவ வல்லமை செய்துன்னா அங்கே செயல்பட வைக்க. இதே மாதிரி இந்த ஜேசு மைக்கேல் ராஜ், இந்த பரதேசி, இந்த குழந்தை சைனா, அந்த பிள்ளை அன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்லுது, பரதேசி இருக்காரா, பரதேசி அவங்க ஃபோனில். நான் பரதேசிட்ட பேசணும், பரதேசி எங்கே அப்படிங்கிறான். பரதேசி தான் பேசுகிறான், பரதேசி அப்படின்னு. அப்போதான் சொல்லுதா, மாமா உங்கள் செல்ல பிள்ளை பேசுகிறேன் அப்படிங்க. எப்படி உங்கள் செல்ல பிள்ளை பேசுகிறாங்க? இவ்வளோ நாள் எங்கே போனேன்? நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பரதேசி அதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன்,
ஒரு ஊழியக்காரனுடைய இந்த பேர் என்ன சொன்னால் திருத்தொண்டன், வேலைக்காரன், எஜமானன் கிடையாது. இன்னைக்கு விஜய் நம்முடைய நம்ம முதலமைச்சர் அழகாக சொல்லுவார், ஜோசப் விஜய், நான் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல இல்லை, நான் உங்களுடைய வேலைக்காரன், தொண்டன், உங்களுக்கு வேலை செய்வதற்காக, தொண்டு செய்வதற்காக இந்த வேலையில் இந்த இடத்துல இருந்திருக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு வேலை செய்வதற்காக, உங்களை இந்த தேவனோடு இணைப்பதற்காக, பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும் பணியில் உங்களை அங்கே கொண்டு சேர்க்கும்படியான வேலைக்காரன் யாருன்னு சொன்னால் இந்த ஜேசு மைக்கேல் ராஜ், உங்கள் சகோதரன், உன் தம்பி இல்லை உன் அண்ணன். ஏசு நம்மளை எல்லாத்தையும் இணைஞ்சிருக்கிறாருன்னா அவர் நமக்கு அப்பான்னு, நம்ம எல்லாரும் யாரு? சகோதரர்கள், சகோதரிகள். அதனால அந்த பாசத்தில், அந்த உணர்வுல தான் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, இதை அதான் சொல்கிறேன், ஜாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டது ஆன்மீகம், ஆன்மீக வாழ்க்கை, கடவுள் வழிபாடு. கைதிகளை நல்லா கரவேற்று. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்து என்னுடைய சகோதரர்களுக்கு, நண்பர்களுக்கு, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிக்கு நான் சொல்கிற விஷயம் நற்செய்தி என்னன்னா, நீ கண்ணை மூடி, நீங்கள் ஏற்கனவே தியானம் நல்ல பயிற்சியில் இருக்கிறீங்க. 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நீ பண்ணுற தியானம் சாதாரண தியானங்களும் அல்ல. இதில் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியது என்னென்னா, ஒரே ஒரு மட்டும் இயேசுவை சேர்த்துக்கோங்க, இந்த இயேசு ரத்தத்தை சேர்த்துக்கோங்க. இந்த செத்து போன ஆன்மாவை உயிர்ப்பிக்கிற உங்கள் ரத்தத்தை நான் ரிசீவ் பண்ணுகிறேன், பயன்படுத்துகிறேன். உங்கள் மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தம் என் ஆன்மாவை உயிர்ப்பித்து இப்பொழுது என்னுடைய சக்கரங்களை, சக்கரம் உண்மைதான், எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் இருக்கு, சக்கரங்களை பற்றி சொல்றாரு. இந்த வாசிக்க வேண்டாம். இந்த சக்கரங்கள்ல உண்மைதான், இந்த சக்கரங்கள் ஓப்பன் ஆகணும்னா, இந்த பிட்டிட் பிளான் திறக்கணும்னு சொன்னா, இந்த மூலாதாரங்கள் திறக்குன்னு சொன்னா, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த 7 சக்கரங்களும், இந்த நெத்தி இதெல்லாம் திறக்கணும்னு சொன்னா, உச்சந்தலையில் உள்ள திறக்கணும்னு சொன்னா, இந்த ஆன்மா, இந்த ஜீவ சரீரம், ஞான சரீரம் என்ன செய்ய வேண்டும்? உயிரடைய வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசுவின் ரத்தமும் இந்த மாசற்ற உடலும். கைதிக்கலாம் அப்படிலாம் இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இதை நான் இப்போ விசுவாசிக்கிறேன்பா, உங்கள் ரத்தத்தை நான் ரிசீவ் பண்ணுறேன், உங்கள் உடலை நான் இப்போ என்ன செய்யறேன்? விசுவாசத்தினால உட்கொள்கிறேன். இதை கையில் எடுக்க போகிறது அதை எங்கே கொண்டு வரலையா? இந்த அப்பத்தையும் ரசத்தையும் இதெல்லாம் முதல்ல கொண்டாந்து வச்சுருக்கணும். இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்து என்ன செய்யணும்? படிப்படத்தில் இருக்கணும். ஆரம்பத்திலிருந்து இதை பற்றி என்ன செய்து கொடுக்க அதில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அந்த இறை வல்லமை, ஆற்றல், சக்தி என்ன செஞ்சுட்டு இருக்கோம். இன்னொன்று என்ன பண்ண போகிறோன்னா, இனி ஹீலிங் பிரேயர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் என்ன செய்யும்? இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே சாபம் என்ன செய்யும்? இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே பாவத்தின் கட்டுகள் என்ன செய்யும்? இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே செத்துப்போன ஆன்மா என்ன செய்யும்? இப்படி தான் சொல்கிறாங்க. உங்கள் நிகழ்ச்சியை பார்க்கும்போது தற்கொலை பண்ண வேண்டிய முடிவில் இருந்து நான் என்ன செஞ்சிட்டேன்? என்னத்தை மாற்றிட்டேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது வாலிப ஸ்திரீகள் 2 பேர் சொல்கிறாங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்தபோது நாங்கள் மனம் திரும்பி இப்போ என்ன செஞ்சோம்? அந்த தப்பான வாழ்க்கையை விட்டுட்டு யாரோட வாழ ஆரம்பிச்சிட்டோம்? இயேசுவோடு வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, என்னுடைய கூட பிறந்த சகோதரனை கொலை பண்ணணும்னு நான் என்ன செஞ்சேன்? கொலை பண்ணதுக்கு திட்டமிட்டு கொலை பண்ணதுக்கு ரெடியாக இருந்தேன். அனுப்பியிருக்காப்புல. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் கடவுடலை. இந்த பாஸ்டர் அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த பையன்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஐயா உங்கள் நிகழ்ச்சி பயங்கரமாக வேலை சின்ன பாருங்க என்ன எழுதியிருக்காங்க. அப்போ தான் சொன்னார், இப்போ இருக்கக்கூடிய அந்த 300 அந்த மெயில் எழுதி வாசிக்கன்னா 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இப்போ எனக்கு நேரம் போயிட்டு வர இன்னொரு நாள் ஃப்ரீயாக கொண்டு வந்து அதெல்லாம் எழுதி தரேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மனம் திரும்புது. இந்த சுவிசேஷம் ஒன்று தாங்க, சுவிசேஷம் ஒன்று தான் உனக்கு ஒளியை கொடுக்கும். இருட்டை நிச்சயம் வெளிச்சமாய் மாற்றும். உன்னுடைய மரணத்தை ஜீவனுள்ளதாக மாற்றக்கூடியது என்ன? சுவிசேஷம் என்ன? இயேசு உனக்காக வந்தார், இயேசு உனக்காக பாடுபட்டார், இயேசு உனக்காக நினைச்சார், ரத்தம் சிந்தினார். இப்போ அதே யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால், நல்லா கவனிச்சு, உங்கள்கிட்ட என்ன கிடையாது? மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தில் பானம் பண்ணலாம், உங்களுக்குள்ள என்ன கிடையாது? அதனால என்னுடைய இந்து சகோதர நண்பர்களுக்கு, தங்கச்சி, தம்பி, அக்கா உங்களுக்கு சொல்ல, நீங்கள் இதை விசுவாசத்தில்
உங்கள் உடலை நான் உணவாக இப்போ இணைச்சிடம்பா உட்கொள்கிறேன். உங்கள் ரத்தத்தை நான் ஜீவனாக பானமாக இணைச்சிறேன். நீங்கள் அப்படியே தியானத்தில் உட்காந்து உட்கொள்ள ஆரம்பித்து, இப்போ இது என் ஆத்மாவினுடைய ஆன்மா பலனடைகிறது, என் ஆன்மா சக்தி அடைகிறது, என் ஆன்மா ஜீவன் அடைகிறது, இப்போ என் ஆன்மா பரிசுத்தம் அடைகிறது, என் ஆன்மா புனிதம் அடைகிறது, என் ஆன்மா தெய்வீக வல்லமை பெறுகிறது, என் ஆன்மா தெய்வீக தன்மை அடைகிறது, என் ஆன்மா முத்துக்கள் நிறைந்த கிரீடங்களை இணைச்சுகிறது, முடியாக சூட்டி இணைச்சிருக்கிறது, இப்பொழுது தியானத்தில் சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த தியானத்தை அப்படி பண்ண, அந்த தியானத்தோடு இதை அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த ஒன்று மட்டும் நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா, நீங்கள் இந்த பூமியில் யாராக இருப்பீங்கன்னா தேவர்களாக, தெய்வீகம் அம்சம் நிறைந்தவர்களாக, தெய்வீக ஒளி கடாட்சம் நிறைந்தவர்களாக இந்த உலகத்தில் நினைச்சீங்கன்னா தேவ மனிதர்களாக வாழ்ந்து இருப்பீர்கள். இது ஒன்றை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், இது ஒன்று அதில் சேர்த்துக்கிட்டால் போதும். ஆனால் இந்த தியானம் நடத்துகிறவங்க கூட நான் பார்க்குறேன், பிரபஞ்சம் சக்தி, பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கொரிந்தியர்ல சொல்லுவார், இந்த பிரபஞ்சத்தின் தேவன் நம்முடைய அறிவு கண்களை குருடாக்கி இந்த சுவிசேஷனுடைய ஒளியை பார்க்க முடியாத வழிக்கு நம்ம கண்ணை நெஞ்சிருக்கிறான். இதில் நம்ம இருக்கு 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமா வாசிக்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நல்லா கவனிங்க. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான இந்த சுவிசேஷத்தின் ஒளி அதிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு, அப்படின்னா இந்த உலகம் காட்டுற வழியில் கோயிலுக்கு போகிறவங்க, சாமி கூட போகிறவங்க, சாமி ஆடுறவங்க, செவக்கூட்டத்துக்கு போகிறவங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறவங்க, இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னால் தேவனை விசுவசிக்காம, இயேசுவை விசுவசிக்காம, இவங்க நியமித்த சாமிகளை கடவுள்களை இவங்க கும்பிட்டுக்கிட்டு, இவங்க அப்படி விழாக்களை கொண்டாடிக்கிட்டு, இவங்க அன்னதானங்களை பண்ணிக்கிட்டு, சாப்பாடுகளை கொடுத்துட்டு இவங்க வாழ்றது போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சொல்றார். அபிவிசுவாசிகளுக்கு அது பிரகாசம் இராமல் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் தான் அந்த இஸ்பிலித்து, அந்த லூசிஃபர் என்ன செஞ்சிட்டானா, நம்மளை எல்லாம் நீ சாமி கும்பிட போ, நீ ஐயப்ப கோயில் முருகன் கோயிலுக்கு போ, நீ வேளாங்கண்ணிக்கு போ, நீ எடத்துவாவுக்கு போ, நீ மணப்பாடுக்கு போ, நீ புளியம்பட்டிக்கு போ, இப்படியே என்ன செஞ்சுதான் எங்கே அங்கே எல்லாம் போ, ஆனால் யாரை மட்டும் விசுவாசிக்க கூடாது. இந்த சுவிசேஷத்தின் ஒளி, இந்த இயேசுவை உன்னை நீதிமானாக்க, உன்னை பரிசுத்தமாக்க, உன்னை புனிதனாக்க, செத்துப்போன ஆன்மாவை வீட்டுக்கு தேவனுக்கு பிள்ளையாக உன்னை நியமிக்க, இந்த உலகத்துக்கு மனுஷனா அந்த இயேசுவை மட்டும் நினைச்சிக்கூடாது, இந்த சுவிசேஷத்தை ஒளி மட்டும் நினைச்சிக்கூடாது, விசுவசிக்க கூடாது. நம்ம அறிவு கண்ணை நினைச்சிட்டான். நான் 14 வருஷம் இப்படி தான் குருடாங்க. என்னைக்கு ஆண்டவர் இந்த ஒளி வந்து என் கண்ணை திறந்துச்சோ, அதுக்கப்புறம் தான் உட்காந்து இந்த மாதிரி என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா, இரத்தத்தை பயன்படுத்த நாமத்தை பயன்படுத்த, நாமத்தை நெத்தியில் பதிச்சிருக்கிறப்பா. ஒரு தேவனுடைய மனுஷன் கடவுளுடைய பிள்ளை சொல்ல, ஏய் என் கடவுளுடைய நாமம் என் நெத்தியில் நெஞ்சிருக்கு வைத்திருக்கிறது. இது ஒரு இந்து சாமியார் சொல்கிறாரு, நம்ம நாமம் போட்டிருக்கோமே, இந்த நாமம் திருநார் சாம்பலை போட்டது இல்லைப்பா, ஒரு கடவுள் நம்ம நெத்தியில் நெஞ்சிருக்கிறாரு. நாமத்தை அவருக்கு ஊழியக்காரனா, அவருக்கு வழிபாடு செலுத்துறது நமக்கு நினைஞ்சிருக்கிறாரு. அதனால் நம்ம எல்லாரும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், இரத்தத்தால் வேலையளிக்கப்பட்டவர்கள், இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அதனால் இந்த பிரபஞ்சத்தின் சாத்தா நினைச்சிட்டானா நம்மளை வேற எதையும் பார்க்க அறிவு பண்ணிட்டான். இன்னொன்று சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய அன்னதானங்கள் நடக்குது, இரத்த தானங்கள் பண்ணுறாங்க, கண் தானத்தை பண்ணுறாங்க, கிட்னி தானம் பண்ணுறாங்க. இதெல்லாம் தியானம்தான், தானம்தான். ஆனால் இதை விட சிறந்த தியானம் எதுன்னு சொன்னால், இந்த ஞானத்தை தானமாக வழங்குகிற ஒரு தியானம் இருக்கு பார்த்தீங்க. இது ரொம்ப விளையாடப்பட்டது. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறது, இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற இந்த தியானம், இந்த தொழுகை, இந்த வழிபாடு பூரா என்னதுன்னா, சொல்லுங்க, ஞானத்தை, தெய்வீகத்தை, தேவனுடைய ராட்சியத்தை இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கோம்னா தானமாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இதை நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் பரப்புறீங்களோ, நீங்கள் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது, நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக ஒரு ஆன்மா ஆதாயப்பட்டு கடவுளுடைய ராட்சியத்தில் சேர்க்கப்படும். தற்கொலை பண்ணுறவன் அவன் தற்கொலை கொண்டு நிறுத்திட்டு கடவுளுக்காக வாழ ஆரம்பிச்சானா, ஒப்பு கொண்டு வாழ ஆரம்பிச்சானா, இந்த ஆத்மா உங்களால் என்ன செஞ்சிருக்குன்னா தேவனுடைய ராட்சியத்தில். இந்த மாதிரி தியானத்தை யாராவது பண்ண, இந்த சோறு போடுறதுக்கு தியானம் பண்ணுமா? நீ கிட்னியை தியானமாக கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு மனமாற்றம் கிடைக்குமா? ஒருத்தருக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. இன்னைக்கு 70 கிராயை வெட்டி, 500 கிராயை வெட்டி, ஒரு 500 மூட்டை அரிசியை பிரியாணி போட்டு நீ உலகத்துக்கெல்லாம் சாப்பாடு போட்டாலும் ஒருத்தன் மணந்திருக்க முடியுமா?
ஒருத்தனை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியுமா? ஒருத்தனை சாபத்திலிருந்து விடுவிக்க முடியுமா? தற்கொலை போறவனை தற்கொலையிலிருந்து விடுவிக்க முடியுமா? ஆனா இந்த அன்னதானம் ஞானத்தை அன்னதானமாக வழங்குவது, தெய்வீக அறிவை அன்னதானமாக வழங்குவது. தேவன் நம்முடைய இருதயத்தில் இந்த பைபிளை படிச்சுட்டு இல்லை, இருதயத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை தானமாக வழங்குகிறார். இந்த தானம் செத்து போன ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும், மரணத்தில் இருக்கிறவனை மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கும், வியாதியில் கட்டப்பட்டு இருக்கிறவன் கட்டை அவிழ்த்து அவனை சுகமாக்கும். இந்த தேவசாய நிகழ்ச்சி நான் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டு பேசிட்டு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே வியாதி படுக்கையிலிருந்து வெளியே என்ன செய்யணும்? உடம்பா இருக்கிறவன், கை கால் வழங்காமல் இருக்கிறவன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே படுக்கையிலிருந்து எழுதி என்ன செய்யணும்? நடக்கணும். உங்களால் முடியும், உங்கள் இரத்தத்தால் முடியும், உங்கள் நாமத்தால் முடியும். இந்த வார்த்தையின் ஒளி அவருடைய இருட்டை வெளிச்சமாக்கி அவங்களை என்ன செய்யும்? நடக்க வைக்க முடியும். இது நடக்கும். அதே மாதிரி நான் சொல்கிறேன், இனி பிரசங்கமே பண்ண வேண்டாம், என்னையே நீங்கள் பார்க்க வேண்டாம். என் வாயின் வார்த்தை நீங்கள் வந்து கரங்களை விரித்து எத்தி இந்த புருவமத்திய மேலே தூக்கி உங்களை வரவேற்கிறேன், உங்கள் ரத்தத்தை நான் ரிசீவ் பண்ணுகிறேன், உங்கள் ரத்தம் இப்பொழுது எனக்கு ஜீவனித்த என் கண்ணை அகக்கண்ணை திறந்து அந்த பரலோகத்தினுடைய ஒளியை பார்ப்பதற்கு தரிசிப்பதற்கு நான் தாகமாய் பசியாக வந்திருக்கிறேன், எனக்கு இப்பொழுது அதை காட்டும், உங்கள் தரிசனத்தை எனக்கு காட்டும், உங்கள் வெளிப்பாடு எனக்கு காட்டும்னு சொல்லும்போது இந்த இடத்துல நீங்கள் அதை என்ன செய்வீங்கன்னா பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த இடத்துல இப்போ இந்த கட்டுக்கள் இருந்து எங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லும்போது இந்த கட்டுகள் விடுதலை ஆகுது, நீங்கள் என்ன செய்வீங்க? இதைத்தான் சொல்கிறேன். இந்த தேவசாய நிகழ்ச்சி உலகம் வந்து இதை பார்க்குற அத்தனை பேர் கட்டுகள் நிகழ்ச்சியும் இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சுவிசேஷம் இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, இயேசுவினுடைய உடல் இருக்கிறது, இயேசுவின் நாமம் இருக்கிறது, இயேசுவினுடைய வார்த்தை. நீ காலையில் பேசுகிற வார்த்தை, இன்னைக்கு வாசத்துக்கு போகிறோம், நீ காலையில் பேசுகிற வார்த்தை, நைட்டில் ஒரு தரிசனத்தோடு பேசுகிறாரு. ஒரு பெரிய ஏக்கர் கணக்கில் இருக்கு உழுது பாத்தி எட்டி விதையை ஊனிருக்கு, அவளும் நல்ல முளைச்சி நெஞ்சிருக்கு, பலன்னு அப்படியே செலுத்துக்கு நிற்கி அதுக்கு தண்ணி வாங்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னா ஓடாத மோட்டரை ஓட வச்சு தண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னா அது என்னென்னா அபிஷேகம் இறங்காத இடத்துல இந்த அபிஷேகம் இறங்கி பரிசுத்தாவியது ரெண்டு உண்டு என்ன உண்டு? இந்த உலகமெங்கும் எல்லா மதத்தவரையும் மொழியினரை இனத்தவரையும் இந்த சுவிசேஷம் என்ன செய்யும் சொன்னால் ரட்சிக்கும், விடுவிக்கும். இந்த நீர் பாய்ந்து அவருக்கு விடுவிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யப்படுவார்கள்? நல்ல சொல்லுங்களேன். அதனால் நான் அடைகிற புண்ணியத்தை அந்த கிரீடத்தை நீங்கள் அடையணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இந்த தானம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க? ஷேர் பண்ணுங்கள். இதை ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு ஆத்மா கடவுளுடைய ராஜ்யத்தில் சேருனா மனம் திரும்புதுன்னா இந்த உலக ரீதியான வழிபாட்டை விட்டுட்டு இந்த ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு கோயில் குளத்தில் போய் கூத்தடிக்கிறதை விட்டுட்டு தனித்து உட்கார்ந்து அதில் போட்டிருக்காங்க, அந்த ஒரு பாஸ்ட் போட்டிருக்கிற நீங்கள் சொன்னபடி நான் கடவுளோடு தனித்திருக்கிறேன், விழித்திருக்கிறேன், தாகத்தோடு இருக்கிறேன், இது எனக்கு மிகுந்த பலனளிக்கிறது ஒரு பாஸ்ட் இருக்கிற அந்த வகையில் அனுப்பியிருக்கிறார். பேசலோ இலங்கை ஒரு வழியிலே சொல்லுங்களேன். அதனால் இப்போ இந்த இதை அபாத்திரமாக புசிக்கிறாங்கன்னா சும்மா ஏதோ பூசை போய் நற்கண்ணை வாங்குறதுன்னு வாங்காதீங்க, பூசைக்கு பொருட்டு போகாதீங்க. இப்படி நீங்கள் அதுக்குரிய மதிப்பு மரியாதை கொடுக்காம போனீங்கன்னா இது அபாத்திரமாக நீங்கள் பண்ணுறது. இதை பண்ணும்போது இதை உட்கொள்ளும்போது இந்த மனநிலையோடு இந்த முழு பலத்தோடு முழு வலிமையோடு இந்த பந்தியிலே நாம் பங்கு பெறப்போகிறோம். அப்படி பங்கு வரும்போது அந்த உடல் ஆன்மாவின் உணவாக, அந்த இரத்தம் ஆன்மாவின் பானமாக நமக்கு நீடிய ஆயுளும் சுகமான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே அதிகாரத்தில் யோவான் 6ஆம் அதிகாரம் வாசிக்க பார்ப்போம். 63, 68, 69 வாசிக்க பார்ப்போம். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, இந்த மாமிசமானது மாம்ச ரீதியான செயல்கள், தன்மைகள், பிரேயர், பைபிள் வாசிக்கிறது, கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் என்ன செய்யணும்? ஒன்றும் ஒன்றுக்கும் உதவாத. நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகள் வசனங்கள் எப்படி இருக்கா? ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. ஆயிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்பதை நான் இங்கே காண்கிறேன்.
விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் நம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் நம்மை காட்டி கூட விட்டுருங்க, யூதாஸ் விட்டுருங்க. 68, 69 வாசி பார்ப்போம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? யார்கிட்டயா போவான்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடமிருந்து உண்டு. எப்படி